Welcome student, class 8 science unit 15 chemistry in everyday life part 6 fuel. Chemistry in everyday life இதில் உங்களுக்கு learning objectives know about different types of hydrocarbons, understand the formation of fossil fuels, list out the properties and uses of different fuel gases, understand the process involved in the refining of petroleum, know about types and uses of coal, know about characteristics of ideal fuel, list out the applications of solar energy. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபியூவல் கேஸஸ் அப்படிங்கிறத வந்து செகண்ட் அண்ட் தேர்டு டாப்பிக்கில் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து ரிஃபைனிங் ஆஃப் பெட்ரோலியம் அப்படிங்கிறத வந்து ஃபிஃப்த்து டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். இந்த கோல் அதோட டைப்ஸ் யூசஸ் இதெல்லாம் வந்து ஃபோர்த்து டாப்பிக்கில் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐடியல் ஃபியூவல் அப்படிங்கிறதுல சிக்ஸ்த்து டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். கான்செப்ட் மேப் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இந்த லெசனில் உங்களுக்கு 8 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஹைட்ரோகார்பன்ஸு. அப்போ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படின்னு சொன்னால் நம்மளோட லைஃப்பில் வந்து இந்த கெமிக்கல் காம்பவுண்டுங்கிறது நம்ம உடம்புல இருந்தும் இந்த எர்த்துலையும் கனெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நிறைய காம்பவுண்டு இருந்தாலும் நம்ம வந்து ஹைட்ரோகார்பனை பற்றி இதில் பார்க்குறோம். இந்த ஹைட்ரோகார்பன்கிறது ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஹைட்ரோகார்பனில் எங்கேருந்து அந்த சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் மண்ணோட மண்ணாக மக்கி போன தாவரங்கள் அப்புறம் அந்த அனிமல்ஸ் இதில் இருந்து தான் அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு இப்போ ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட வந்து எண்ணெயும் தண்ணிக்கும் எப்படி பகையாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரோகார்பனும் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இதோட டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹைட்ரஜனும் கார்பனும் ரெண்டும் தானே சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம். அதாவது இட்லி மாவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்தும் தான் நம்ம போட்டிருப்போம். ஆனால் உங்கள் அம்மா அதை வச்சே பல விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு இட்லி ஊற்றி தருவாங்க, தோசை ஊற்றி தருவாங்க, ஊத்தப்பம் ஊற்றி தருவாங்க. அப்போ அந்த அரிசி உளுந்துங்கிற ரெண்டு காம்பினேஷனை வச்சு பல டைப் இருக்கிற மாதிரி இந்த ஹைட்ரஜன் கார்பன்கிற காம்பவுண்டை வச்சு நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் வந்து ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், அரீன்ஸ்னு இருக்குது. 8th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஆல்கேனை பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூவல்லையே நம்ம கேஸஸை பற்றி உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்டு டாப்பிக்கில் சொல்லி தருவாங்க. செகண்ட் டாபிக் வந்து நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நேச்சுரல் கேஸில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்கும், என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் இதில் வந்து லோவர் ஆல்கேன் இருக்கும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும். அந்த லோயர் ஆல்கேன் அப்படிங்கிறது வந்து மீத்தேனும் ஈத்தேனும். சப்போஸ் லோயர் ஆல்கேன் இல்லைன்னா ஹையர் ஆல்கேன் இருந்துச்சு, ஹையர் ஆல்கேன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு சேர்ந்தது தான் நேச்சுரல் கேஸ். அந்த ஹையர் ஆல்கேன்கிறது ப்ரொப்பேனும் பியூட்டேனும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகுது. அதை வந்து சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எல்என்ஜியாக மாற்றுவோம். அதாவது லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி மாற்றுவோம். இது வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது தேர்டு டாப்பிக்கில் அதர் கேஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் தான் நம்ம இந்த ப்ரொடியூசர் கேஸ், கோல் கேஸ், வாட்டர் கேஸ், பயோ கேஸ்ங்கிறத பார்த்தோம். இந்த ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் சேர்ந்தது. வாட்டர் கேஸ்ங்கிறது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது. இந்த கோல் கேஸ் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன் சேர்ந்தது. பயோகேஸ் அப்படிங்கிறது மீத்தேன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக ஃபோர்த்து டாப்பிக்கில் கோல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். கோல் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறதுல 2 மெத்தடு பார்த்தோம். பூமிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் மண்ணை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளே தோண்டி எடுத்துடுறோம். ரொம்ப ஆழமாக அண்டர் கிரவுண்டில் இருந்ததுன்னு சொன்னால் மைனிங் சுரங்கங்கள் அமைச்சு நம்ம எடுப்போம்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அடுத்தது டைப்ஸில் வந்து கோலோட இருக்கக்கூடிய கார்பன் கண்டென்ட்டை பொறுத்தும் அது எவ்வளவு நமக்கு ஹீட் எனர்ஜியை கொடுக்குதுங்கிறத பொறுத்தும் அதை 4 டைப்ஸாக பிரிச்சுருந்தாங்க. லிக்னைட், சப்பிட்மினஸ், பிட்டுமினஸ், ஆந்த்ரசைட். இதில் லிக்னைட்டுங்கிறது லோயர் கிரேடாக உள்ளது. அதில் 25 to 35% கார்பன் இருக்கும். சப்பிட்டுமினஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதில் கார்பன் கண்டென்ட் வந்து 35 to 44% இருக்கும். பிட்டுமினஸ் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த சப்பிட்டுமினஸ் தான் பிட்டுமினஸாக மாறுது. அப்போ அதில் கார்பன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு 45 to 86% இருக்குது. அடுத்ததாக வந்து ஆந்த்ரசைட்டு தான் நல்ல ஹையஸ்ட் கிரேடுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் 86 to
97% வந்து கார்பன் கண்டென்ட் அதில் இருக்கும். இந்த கோல் வந்து நமக்கு நிறைய இதில் யூஸ் ஆகும். அதில் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பை ப்ராடக்ட் கிடைக்கும். அதில் வந்து டெஸ்ட்ரக்டிவ் டிஸ்டிலேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் வந்து கோலை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிட்டத்தட்ட 1000 பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதில் மெயினாக 4 ப்ராடக்ட்ஸ் வந்து கோக், கோல்தார், கோல் கேஸ், அமோனியா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். இந்த கோக் அப்படிங்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் டியூப்லேயே கழிவாக அந்த இடத்துல நிற்கும். அதுதான் 98% அதில் தான் கார்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து 5th டாபிக் வந்து பெட்ரோலியம். பெட்ரோலியம் வந்து 3 டைட்டில் படிக்கிறோம். அக்கரன்ஸ் பெட்ரோலியம் வந்து எங்கெங்கே கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ரிஃபைனிங் பெட்ரோலியம் வந்து 3 ஸ்டெப்பில் க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா பெட்ரோலியம்னு சொன்னாலும், க்ரூட் ஆயில்னு சொன்னாலும், பிளாக் லிக்யூடுன்னு சொன்னாலும், பிளாக் கோல்டு அப்படின்னு சொன்னாலும் அது வந்து க்ரூட் ஆயில், அதாவது தமிழில் வந்து கச்சா எண்ணெயை தான் குறிக்கும். இப்போ நம்ம பெட்ரோலியம் எடுக்கும்போது அதோட வாட்டர் சேர்ந்து வரும். அப்போ அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அடுத்து சம்டைம்ஸ் சல்ஃபர் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை செகண்ட் ஸ்டெப்பில் ரிமூவ் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப்பு தான் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் அந்த க்ரூட் பெட்ரோலியமை நம்ம ஃபர்னஸில் வந்து 400 டிகிரி செல்சியஸ்க்கு அனுப்பும்போது அதோட வேப்பர் வந்து உச்சி நோக்கி வந்து மேலே வரைக்கும் போகும். அப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சர்லேயும் நமக்கு ஒவ்வொரு பை ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதில் என்னென்ன யூசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 6th டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபியூவலோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக வந்து 7th டாபிக் தான் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. 8th டாபிக் வந்து சோலார் எனர்ஜி. Fuel. Any substance that can produce heat and energy on burning is called fuel. எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு ஹீட்டும் ஒரு எனர்ஜி தான். ஹீட் எனர்ஜி எரியும் போது ஹீட் எனர்ஜியை கொடுக்குதோ அதை நம்ம வந்து ஃபியூவல் அப்படின்னு சொல்லிடுறோம். We use this heat for various purposes such as cooking, heating and many industrial and manufacturing purposes. அப்போ இந்த ஹீட் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் உதவுது அப்படின்னு சொன்னால் சமைக்கிறதுக்கு உதவுது. ஹீட்டிங், இப்போ நமக்கு தான் அந்த ஹீட்டிங் தேவையில்லை. இப்போ யூஎஸ், கனடா இந்த மாதிரி ஜெர்மனியில் உள்ள கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம எப்படி இங்கே சென்ட்ரலைஸ்டு ஏசி யூஸ் பண்ணுறோமோ அவங்க வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஹீட்டிங் பர்பஸ்க்கும் இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங்கில் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு அயன் ராடு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதை உருக்கி அந்த ஒரு சைஸு செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஹீட்டு தேவைப்படும். Some of the fuels that we use in our daily life are wood, coal, petrol, diesel and natural gas. இப்போ நமக்கு தெரிஞ்சு நம்ம லைஃப்பில் வந்து வீடுகளில் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் விறகு யூஸ் பண்ணுறோம். சில இடங்களில் கறி ஹோட்டல்லாம் இந்த மாதிரி நிலக்கரி யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. முன்னாடிலாம் ட்ரெயின்லாம் கூட இதில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. பெட்ரோல், டீசல், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். Types of fuel. Fuels are classified into different types according to their physical state. Physical state வச்சு ஃபியூவலை எப்படி பண்ணுறோம். ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இட் இஸ் ரிவர்சபிள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அதோட வெளிப்புறத்தன்மையை வச்சு நம்ம எப்படி பிரிக்கிறோம். தே ஆர் கிளாஸிஃபைடு இன்டு சாலிட், லிக்யூட் அண்டு கேசியஸ் ஃபியூவல். சாலிட், லிக்யூட், கேஸ் அப்படின்னு 3 ஃபியூவலை பிரிக்கிறோம். சாலிட் ஃபியூவல்ஸ் லைக் wood and coal are in solid state. They are called solid fuels. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த விறகு, இந்த நிலக்கரி இதெல்லாம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் கிடைக்கிது. This type of fuel was the first one to be used by man. ஆதி காலத்தில் வந்து மனிதர்கள் இதை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. These fuels are easy to store and transport. இதை ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். The production cost is also very low. இதை தயாரிக்கிறதுக்கான வேலையும் வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. Liquid fuels. Most of the liquid fuels are derived from fossil remains of dead plant and animals. இந்த liquid fuelsங்கிறது தான் நம்ம இந்த பெட்ரோலியம் இதெல்லாம் இப்போ படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதுதான். அப்போ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து இறந்து மண்ணோட மண்ணாக மக்கி அப்படியே பூமிக்கு கீழே போக 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 அது வந்து லிக்யூட் ஸ்டேட்டில் மாறும். அப்படி மாறுறதுக்கு எக்ஸாம்பிள் தான் பெட்ரோலியம் ஆயில், கோல்டார், ஆல்கஹால் ஆர் சம் ஆஃப் த லிக்விட் ஃபியூவல்ஸ். ஆல்கஹால்ங்கிறது நம்ம சொல்லக்கூடிய சாராயம்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான். These fuels give more energy on burning and burn without ash. இப்போ இந்த மாதிரி லிக்யூட் ஃபியூவல் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னால் நிறைய எரியும் போது நிறைய எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி ஆஷ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பெட்ரோலியம் ஆயில் அப்படிங்கிறதுல இருந்து தான் நம்ம வீட்டுக்கு எடுக்கக்கூடிய எல்பிஜி, அதாவது லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் அம்மா சமைக்கும்போது
விறகடுப்பில் சமைச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் சமைக்கும்போது என்ன பண்ணுறோம், எல்பிஜியில் சமைக்கிறோம். இப்போ எங்களுக்கு அடுத்து வர்ற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இண்டக்ஷன் ஸ்டவ்வு, மைக்ரோவேவ் அவன் அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நான் சொன்ன விறகுங்கிறது வந்து சாலிடு. அப்போ அதில் ஒரு காஃபி போட்டு உங்களுக்கு நான் கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும், கேஸ் ஸ்டவ்வில் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும், அவனில் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் அந்த டைம் எல்லாத்தையுமே நீங்களே வந்து யூகிச்சு பார்க்கலாம். இப்போ விறகடுக்கில் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், அந்த சாம்பலை என்ன பண்ணுறது, அந்த பாத்திரம் வந்து கறி பிடிச்சிருக்கும், அப்போ அதெல்லாம் தேய்ச்சி கழுவணும். இதெல்லாம் வந்து நம்ம சாலிட் ஃபியூவலில் இருக்குது. அப்போ லிக்விட் ஃபியூவல்ங்க சொல்லக்கூடிய எல்பிஜி வந்து அதை விட கொஞ்சம் பெட்ரு. இப்போ அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப சிம்பிளாக வந்து மைக்ரோவேவ் அவனில் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கேசியஸ் ஃபியூவல், coal gas, oil gas, producer gas and hydrogen are some of the gaseous fuel. gaseous fuelக்கு வந்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இந்த coal gas அப்படிங்கிறது நம்ம அதர் கேஸஸ்ங்கிற டைட்டிலில் coal gasங்கிறத பற்றி பார்த்தோம். அதாவது coal gas அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், மீத்தேன், இந்த மூணும் சேர்ந்ததை தான் நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், கோல் கேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்தது ஆயில் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், அதுவும் அதர் கேஸஸில் தேர்டு டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். அந்த ப்ரொடியூசர் கேஸ் அப்படிங்கிறது கோக்லேருந்து செய்வாங்க. கோல்லேருந்து கிடைக்கிறதான் கோக்குன்னா சுட்டக்கறி இல்லைன்னா கல்கரின்னு சொல்லியிருந்தோம். அது வழியாக நம்ம வந்து 1100 டிகிரி நல்ல தகதகன்னு இருக்கும்போது அந்த கோக்கு வழியை நம்ம ஸ்ட்ரீமோடு சேர்த்து ஏரை பாஸ் பண்ணால் நமக்கு ப்ரொடியூசர் கேஸ் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். ப்ரொடியூசர் கேஸில் வந்து கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜனும் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இந்த உலகமே வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொன்னால் ஹைட்ரஜனை தான் எப்படி ஃபியூவலாக பயன்படுத்தலாங்கிறதுல தான் மிகப்பெரிய அளவில் ரிசர்ச் போயிட்டுருக்கு. These fuels can be easily transported through pipes and they do not produce pollution. அப்போ இதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து ஈஸி. டியூபு மூலமாக வந்து நமக்கு சப்ளை கொடுத்துருவாங்க. அப்போ பொல்யூஷனும் அதிகமாக இருக்காது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூவல், ஃபியூவலுக்குன்னு என்னென்ன கேரக்டர் இருக்குது, எதை வந்து ஒரு ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ விறகடுப்பில் சமைக்கிறதுக்கும் எல்பிஜியில் சமைக்கிறதுக்கும் மைக்ரோவேவ் அவனில் சமைக்கிறது, இந்த மூணுலேயும் நம்ம காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் எதை நம்ம ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இட் ஷுட் பி ரெடிலி அவைலபிள், ஈஸியாக கிடைக்கணும். இட் ஷுட் பி ஈஸிலி டிரான்ஸ்போர்ட்டபிள், ஈஸியாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இட் ஷுட் பி லெஸ் எக்ஸ்பென்சிவ், விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் ஹை கலோரிஃபிக் வேல்யூ, கலோரி வேல்யூ நம்ம அதிகமாக இருக்கணும். இட் ஷுட் ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். It should not leave behind any undesirable substances. Undesirable substance அப்படின்னு சொன்னால் தேவையில்லாதது. இப்போ இந்த கறி பிடிக்கிறது, சாம்பல் அள்ளி கொட்டுறது, சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் தான் அன்டிசைரபிள் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ நாம் சொன்ன மூணில் இப்போதைக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்போ வந்து விறகடுப்பில் சமைக்கிறதா, எல்பிஜி ஸ்டவ்வில் யூஸ் பண்ணி சமைக்கிறதா, இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமைக்கிறதா, மைக்ரோவேவ் அவனில் சமைக்கிறதா அப்படின்னு கேட்டால் மைக்ரோவேவ் அவன் வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவில் வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்ததாக வந்து நீங்கள் விறகடுப்பு ஓகே அப்படின்னு சொன்னால் இது வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு கொடுக்குமா, அன்டிசைரபிள் சப்ஸ்டன்சஸா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அடுத்ததாக வந்து நீங்கள் எல்பிஜி அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ரெடிலி அவைலபிளா அப்படின்னு யோசிக்கணும். அப்போ எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி உள்ளதை ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு நேம் கொடுக்கணும். எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல், ஒரு ஃபியூவலோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எனி ஃபியூவல் கண்டென்ஸ் கார்பன் ஆஸ் இட்ஸ் மெயின் கான்ஸ்டிடியூவன்ட். எந்த ஃபியூவலை எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக கார்பன் இருக்கணும். டூரிங் த கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் கார்பன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் அண்ட் லிபரேட்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். ஏன்னு சொன்னால் அந்த கார்பன் தான் எரியும் போது ஆக்சிஜனோட சேர்ந்து நமக்கு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் எ ஃபியூவல் லிபரேட்ஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இன் த ஷார்ட் டைம். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், கொடுக்குற காசுக்கு அதிகமாக உழைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்தியன்ஸோட மனநிலையாக இருக்கும். அப்போ நம்ம வந்து கொடுக்குற காசுக்கு அதிகமாக எது ஹீட்டை கொடுக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நமக்கு கொடுத்துருக்கணும், ஷார்ட் டைமில் கொடுக்கணும். The efficiency of a fuel can be understood from the following terms. அப்போ எப்படி நம்ம இதை வந்து efficiency of fuel நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்கு வந்து கீழே ஒரு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, இதை நம்ம ஏற்கனவே வந்து ஹீட் லெசனில் படிச்சிருக்கோம்.
ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை யூனிட் மாஸ் ஆஃப் எ ஃபியூவல். இப்போ நான் வந்து 1 கிலோ விறகு எடுத்துக்கிறேன், 1 கிலோ வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1 கிலோவில் இருக்கக்கூடிய கரண்ட் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரேன். எடுத்துட்டு இட் இஸ் டிஃபைன்ட் as த எனர்ஜி பெர் யூனிட் மாஸ். அப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு எனர்ஜியை கொடுக்குது, ஒரு யூனிட் மாஸ், அதாவது நான் இப்போ 1 கிலோன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து எவ்வளவு எனர்ஜியை கொடுக்குது. இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த ஸ்டோர்டு எனர்ஜி இன் ஏ சப்ஸ்டன்சஸ். அப்போ அந்த எனர்ஜி வந்து அந்த சப்ஸ்டன்ஸில் வந்து பொதிஞ்சு போயிருக்கும். இப்போ நான் விறகுன்னு சொன்னால் நல்லா காய வச்சுருந்தேன்னு சொன்னால் அதுக்குள்ளே தீப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போ 1 கிலோ எல்பிஜி அப்படின்னு சொல்லியிருந்தோன்னு சொன்னால் அதில் வந்து லைட்டரை பற்ற வச்ச உடனே எரியக்கூடிய அளவுக்கு அதில் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கரண்ட்டு வந்து அதில் சப்ளை ஆகுது. அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜினா என்னது, 1 கிலோவில் வந்து எவ்வளவு எனர்ஜி இருக்குது, இந்த எனர்ஜி பெர் யூனிட் மாஸ் அப்படிங்கிறது தான். அப்போ வந்து எனர்ஜிங்கிறத வந்து நம்ம ஜூலில் மெஷர் பண்ணுவோம், அந்த யூனிட் மாஸுங்கிறது வந்து கிலோகிராம். அப்போ பெர் கிலோகிராம், ஜூல் பெர் கிலோகிராம். கலோரிஃபிக் வேல்யூ, இதுவும் நம்ம ஹீட் லெசனில் படிச்சிருக்கோம். இட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்டு பை கம்ப்ளீட் கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் நார்மல் கண்டிஷன். அப்போ நார்மல் கண்டிஷனில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், மாறவே கூடாது. அப்போ நார்மல் கண்டிஷனில் ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அந்த ஃபியூவல் வந்து கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கணும். அரைக்குறையாக எரிஞ்சு விறகு பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் பச்சை மட்டை எல்லாம் வச்சு எரிக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்போ எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டு, குவான்டிட்டிங்கிறது ஒன்று, குவாலிட்டிங்கிறது ஒன்று. குவான்டிட்டி அப்படின்னு சொன்னால் கவுண்ட் பண்ணணும், குவாலிட்டின்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்போ குவான்டிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு அதிகமாக நமக்கு வந்து ஹீட்டை கொடுக்குது அப்படிங்கிறது தான் கலோரிஃபிக் வேல்யூ. அது வந்து என்ன பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் எனர்ஜிங்கிறது எனர்ஜி பெர் யூனிட் மாஸ்ன்னு பார்த்தோம். இதை வந்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கணும், குவான்டிட்டி வந்து அதிகமாக நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம். இட் இஸ் மெஷர்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் ஜூல் பெர் கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. கெல்வின் ஜூல் பெர் கிலோகிராம். ஓகே, இப்போ வந்து ஒவ்வொரு ஃபியூவலுக்கும் அதில் எவ்வளோ கலோரிஃபிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கவு டங் கேக் அப்படின்னு சொன்னால் அப்படிங்கிறது வந்து இந்த வரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சிட்டியில் உள்ள பசங்க பார்க்கலன்னா கூட இந்த சினிமாலெல்லாம் கூட இது பண்ணுவாங்க, மாட்டு சாணத்தை வந்து நல்லா பண்ணி அதை உருண்டையாக உருட்டி செவத்தில் தூக்கி அடிக்கும்போது அது வந்து அந்த செவத்தில் வந்து ரவுண்டாக போய் விழுகும். அதை தான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து விறகடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு, ஏன்னா அப்போல்லாம் பேப்பர் கிடைக்காது, அப்போ அதை வச்சு பற்ற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் விறகுக்கு அதை பற்ற வைப்பாங்க. அது வந்து ஈஸியாக தீப்பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. அதோட கலோரிஃபிக் வேல்யூ வந்து 6000 to 8000. வுட் அப்படிங்கிறது வந்து 17,000 to 22,000. கோல் வந்து 25,000 to 33,000. பெட்ரோல் வந்து 45,000, கெரோசின் 45, டீசல் இதெல்லாம். அப்போ பெட்ரோல் டீசல் கெரோசின் பாருங்கள் எல்லாமே 45 தான் இருக்குது. மீத்தேன் வந்து 50 இருக்குது, சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் 50 இருக்குது, எல்பிஜிங்கிறது லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிங்கிறது இது வந்து 55,000 இருக்குது. பயோகேஸ் பார்த்திங்கன்னா 35,000 to 40,000. ஹைட்ரஜன் வந்து 1,50,000 இருக்குது. இப்போ இதில் எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஜி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா சிலிண்டர், அதுதான் அதிகமாக இருக்குது. இப்போ ரிசர்ச் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு, ஹைட்ரஜனை வச்சு நம்ம ஏதாவது ஃபியூவல் ரெடி பண்ண முடியுமான்னு தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அதுதான் கலோரி வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. அப்போ கலோரி வேல்யூனா என்ன சொல்லியிருந்தோம், குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், ஃபியூவல் வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபியூவலோட குவாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஸ்கேலில் தான் நம்ம ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட 2 கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் வந்து பெட்ரோலில் ஓடுது, இன்னொரு கார் டீசலில் ஓடுது அப்படின்னு சொன்னால் நம்ம போய் பெட்ரோல் போடுறோன்னு சொன்னால் அந்த பெட்ரோலோட அந்த குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுறது தான் ஆக்டேன் நம்பர். இப்போ இன்னொரு காரில் டீசல் போடுறோம் இல்லையா, அந்த டீசலோட ஃபியூவல் குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது தான் சீட்டேன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆக்டேன் நம்பர் டினோட்ஸ் த amount of octane present in petrol. பெட்ரோலில் எவ்வளவு தூரம் ஆக்டேன் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. The fuel having high octane number is called as an ideal fuel. அப்போ ஆக்டேன் நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஐடியல் ஃபியூவல்னு சொல்கிறோம், நல்ல ஃபியூவல்னு சொல்கிறோம். இப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க. இப்போ கார் பைக்குக்கெலாம் வந்து ஆக்டேன் நம்பர் வந்து above 85 இருந்துச்சுன்னா நல்லா ஓடும்.
அதே மாதிரி ஏரோப்ளைன் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அபோவ் 100 இருக்கணும். அதே மாதிரி இப்போ சீட்டேன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீட்டேன் நம்பர் மெஷர்ஸ் த இக்னிஷன் டிலே ஆஃப் த ஃபியூவல் இன் டீசல் இன்ஜின். அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து டீசல் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் டீசலை வந்து முதல்ல ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இது வந்து இக்னிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடணும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகக்கூடாது. அப்போ சீட்டேன் நம்பர் மெஷர்ஸ் த இக்னிஷன் டிலே ஆஃப் த ஃபியூவல் இன் டீசல் இன்ஜின். இதை இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒரு 2 விறகடுப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் அணையிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ நான் போய் ஒரு விறகடுப்பை ஊதின உடனே அது வந்து பற்றி எரியணும். இன்னொரு விறகடுப்பு வந்து நான் எவ்வளோதான் ஊதினாலும் அந்த விறகடுப்பு பற்றி எரியாது. அதை தான் நம்ம வந்து இக்னிஷனுங்கிறது. அப்போ இக்னிஷன் வந்து எவ்வளோ தூரம் டிலே ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதை தான் நம்ம சீட்டேன் நம்பர்னு சொல்கிறோம். வென் சீட்டேன் நம்பர் இஸ் ஹையர் த இக்னிஷன் டிலே இஸ் ஷார்ட்டர். அப்போ சீட்டேன் நம்பர் ஹையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது டிலே ஆகக்கூடிய டைம் வந்து ஷார்ட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். சாவியை கொடுத்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். நான் போய் ஊதின உடனே விறகடுப்பு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதான் இக்னிஷன் வந்து அந்த ஸ்டார்டிங் டைம் வந்து கம்மியாகுது. The fuel with high cetane number is called as ideal fuel. அப்போ cetane நம்பர் இப்போ நீங்கள் பெட்ரோல் போடுற இடத்துலையே வந்து அதுலேயே நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ லோ ஸ்பீடில் இருக்கக்கூடியதுன்னு சொன்னால் 25 அப்படின்னும், மீடியம் ஸ்பீடில் இருக்கக்கூடியதுனா 32 cetane நம்பரும், ஹை ஸ்பீடில் இருக்கக்கூடிய இன்ஜினில் இருக்கக்கூடியதுக்கு வந்து cetane நம்பர் வந்து 40 அதுக்கு மேலேயும் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த மெக்கானிக்கல் லைனில் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறையவே தெரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சீட்டேன் நம்பருங்கிறது ஃபியூவல் குவாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் ஆக்டைன்ங்கிறது பெட்ரோலை மெஷர் பண்ணும், சீட்டேன் நம்பருங்கிறது டீசலை மெஷர் பண்ணும். இப்போ வந்து ஆக்டைன் சீட்டேன் நம்பருக்கான டிஃப்ரென்ஸு. ஆக்டைன் ரேட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் பெட்ரோல், சீட்டேன் ரேட்டிங் இஸ் யூஸ்டு ஃபார் டீசல். அந்த ரேட்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், அது வந்து எரிய வைக்கிறது, அந்த ஃபியூவலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ ஆக்டைன் ரேட்டிங்கிறது பெட்ரோலுக்கும், சீட்டேன் ரேட்டிங்கிறது டீசலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் மெஷர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்டைன் ப்ரெசன்ட் இன் பெட்ரோல். பெட்ரோலில் எவ்வளோ ஆக்டைன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இந்த கம்ப்ரெஷன் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய 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 மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. நான் கீழேருந்து புஷ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல சின்ன 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 மாலிகுல்ஸ் இருக்குது, கீழேருந்து புஷ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வெல்லம் போட்டு கட்டி கட்டியாக இருக்குங்கிறதுக்கும், இந்த இடத்துல வந்து பொடி பொடி பொடியாக வந்து சுகர் ஜீனி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், நான் எதில் அதிகமான எனர்ஜி வந்து எனக்கு இதை உடைக்கிறதுலே அதிகமான எனர்ஜி வந்து இது பண்ணும். இது வந்து என்ன பண்ணிடும், டக்குன்னு கம்ப்ரெஸ் பண்ணிடும். இப்படி ஒரு அந்த இதை வந்து இப்படி புஷ் பண்ணோன்னு சொன்னால் இது போய் டக்குன்னு இன்னும் நொறுக்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். அதை மாதிரி தான் இந்த ஆக்டைன் நம்பர் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய பெட்ரோலில் நல்ல வேலை செய்யும். இட் மெஷர்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஆக்டைன் ப்ரெசன்ட் இன் பெட்ரோல். இட் மெஷர்ஸ் த இக்னிஷன் டிலே ஆஃப் த ஃபியூவல் இன் டீசல் இன்ஜின். அப்போ இது வந்து என்ன பண்ணுது, அதாவது டீசல் அந்த டிலே டைம் வந்து குறையுது அப்படின்னு சொன்னால் சீட்டேன் நம்பர் அதிகமாக இருக்குது, அது நல்ல டீசல்னு அர்த்தம். அப்போ இட் மெஷர்ஸ் த இக்னிஷன் டிலே ஆஃப் த ஃபியூவல் இன் டீசல் இன்ஜின். ஆக்டைன் நம்பர் ஆஃப் பெட்ரோல் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஆடிங் பென்சின் ஆர் டொலியின். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பெட்ரோல் வந்து ஆக்டைன் நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் அதில் கொஞ்சோண்டு பென்சின் அண்டு டொலியின் ஆட் பண்ணணும். அதுக்காண்டி நீங்களாம் டைரெக்டாக ஆட் பண்ணிடாதீங்க, அது வந்து மேனுஃபேக்சரிங்கில் அவங்க செஞ்சு தருவாங்க. சீட்டேன் நம்பர் ஆஃப் டீசல் கேன் பி இன்க்ரீஸ்டு பை ஆடிங் அசிட்டோன். அசிட்டோனை சேர்க்கறதுனால சீட்டேன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். The fuel with high octane number has low cetane number. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஆக்டைன் நம்பர் அதிகமாக இருந்தால் சீட்டேன் நம்பர் குறையும், சீட்டேன் நம்பர் அதிகமாக இருந்தால் ஆக்டைன் நம்பர் குறையும். அப்போ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. அப்போ ஆக்டைன் நம்பர் சீட்டேன் நம்பர்னால் என்னது, ரெண்டுமே வந்து ஃபியூவல் குவாலிட்டியை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் ஃபியூவலை பற்றி பார்த்தோம். ஃபிசிக்கல் கேரக்டரை பொறுத்து, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து நம்ம ஃபியூவலை வந்து சாலிடு லிக்யூடு கேஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சாலிடு ஃபியூவலுக்கு வந்து நம்ம வுட்டு கோல் எக்ஸாம்பிள் சொல்லலாம், லிக்யூடுங்கிற ஃபியூவலுக்கு வந்து எல்பிஜி சொல்லலாம், கேஸுங்கிற ஃபியூவலுக்கு வந்து ஹைட்ரஜன், அந்த கோல் கேஸ், ஆயில் கேஸ், ப்ரொடியூசர் கேஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தோம்.
அடுத்ததாக வந்து செகண்ட் டாபிக் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூவல்னு சொல்லி பார்த்தோம். இந்த கேரக்டரெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஐடியல் ஃபியூவல்னு சொன்னோம். அதாவது ஈஸியாக கிடைக்கணும், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், விலை கம்மியாக இருக்கணும், ஹை கலோரிஃபிக் வேல்யூவாக இருக்கணும், நிறைய ஹீட் அது நமக்கு கொடுக்கணும், அப்புறம் தேவையில்லாத அன்டிசைரபிள் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் அது கொடுக்கக்கூடாது. இது எல்லாமே பொருந்தி வந்துச்சுன்னு சொன்னால் அது ஐடியல் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக தேர்டு டாப்பிக்கில் வந்து நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் ஃபியூவல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஃபியூவலோட எஃபிஷியன்சியை எப்படி மெஷர் பண்ணுறோன்னா அதுக்கு கீழே 4 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, கலோரிஃபிக் வேல்யூ, ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிட் மாஸ், எனர்ஜி பெர் யூனிட் மாஸ், 1 கிலோ நம்ம எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளவு எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃபியூவல் வந்து நார்மல் கண்டிஷனில் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிருக்கணும். அப்படி எரியும் போது நிறைய ஹீட்டு, குவான்டிட்டி ஆஃப் ஹீட் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அதை வந்து நம்ம கலோரிஃபிக் வேல்யூன்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக ஆக்டேன் நம்பர், சீட்டேன் நம்பர்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஆக்டேன் சீட்டேன் நம்பருங்கிறது வந்து ஃபியூவல் குவாலிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேல். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோலை மெஷர் பண்ணுறது ஆக்டேன் நம்பர், டீசலோட குவாலிட்டியை மெஷர் பண்ணுறது வந்து சீட்டேன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.